திமுகவின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. முதல்வர் ஸ்டாலின் அவர்களால் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் வானமேறி வைகுண்டம் போறேன்னு சொன்னானா, அந்த மாதிரி. அதாவது ஏற்கனவே 5 வருஷம் வாய்ப்பு கொடுத்து மக்கள் அப்போ அறிவித்த வாக்குறுதிகள் காத்துல போயிடுச்சு. அதில் எதுவுமே சரியாக நிறைவேற்றலை அப்படிங்கிற குறைபாடு இருக்குது. இப்போது புதுசாக ஒரு தேர்தல் அறிக்கையே வேண்டியதே இல்லை, அதையவே நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. புதுசாக ஒரு தேர்தல் அறிக்கை, அரைத்த மாவு புளித்த மாவு தான், அதே கதை தான். தேர்தல் அறிக்கையே வேண்டியதே இல்லை, அந்த பழைய தேர்தல் அறிக்கையை நான் செய்கிறேன்னு சொல்லியிருந்தாலும் கூட பரவாயில்ல. அதாவது நீட் தேர்வு ரத்து, மதுவிலக்கு ரத்து, தூய்மை பணியாளர்களுக்கு பிரச்சனை, அந்த அரசு வேலையாட்களுக்கு பிரச்சனை, சத்துணவு பிரச்சனை, அப்புறம் இந்த இவங்க நர்ஸுகளுக்கு பிரச்சனை, இந்த மாதிரி எத்தனை எல்லாமே பெண்டிங். கல்வி கடன் இல்லை, தள்ளுபடி இல்லை, இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு, ஆனால் அவங்க எல்லாம் நிறைவேற்றிட்டேன்னு சொல்கிறாங்க. இது சாதாரண பாமரனுக்கும் கூட தெரியும் இந்த மாதிரி முக்கியமான வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லைன்னு சொல்லிட்டு. இனி என்ன போய் நிறைவேற்ற போகிறாங்க? இந்த 5 வருஷம் வாய்ப்பு கொடுத்து அதில் எதுவுமே நிறைவேற்ற உங்களால் முடியலைன்னா அடுத்தது என்ன? 2000 அதிகப்படுத்திக்கிற, 1500 அதிகப்படுத்தியிருக்கிற, மீனவர்களுக்கு அதிகப்படுத்தியிருக்கிற, எல்லாம் இப்படி அதிகப்படுத்துகிறேன்னு சொன்னாலும் அது என்ன நிச்சயம்? ஏன்னு கேட்டிங்கன்னா, மகளிர் உரிமைன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் கொடுப்பேன்னு சொன்னாங்க. ஆனால் கடைசியில் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் என்ன சொன்னாங்க? தகுதியானவர்களுக்கு மட்டும் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதுலேயும் பாதி பேர்த்துக்கு கொடுக்கல. அப்புறம் மறுபடியும் இப்போ போடுங்கன்னு சொல்லி மறுபடியும் இன்னும் சரியாக நிறைய பேர்த்துக்கு கிடைக்கல. அப்போ என்ன வாக்குறுதி இது? இந்த நிறைய அதிகமாக படுத்துகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் நம்ப முடியாது. அப்புறம் அதே மாதிரி 8000 போய் நீங்கள் கடையில் போய் என்ன வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மிக்சி கிரைண்டர் டிவி எல்லாம் வாங்கிக்கலாம் சொல்லி. இந்த முதல்வர் அவர்களுக்கு விலைவாசி என்னன்னு தெரியுமா? ஒரு மிக்சி என்ன விலைன்னு தெரியுமா? 8000 ரூபாய்க்கு கொண்டு போய் இந்த காலத்தில் இந்த விலைவாசியில் என்ன வாங்க முடியும்? அப்படியே 8000 ரூபாய்க்கு கொடுத்தாலும் அதில் போய் அவங்க என்ன வாங்க முடியும்? 8000 கொண்டு போயிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது அந்த 8000 கிடைக்குமா அப்படிங்கிறது என்ன உறுதி? ஏன்னா ஏற்கனவே பார்த்துட்டோமே, ஏற்கனவே இந்த ஆட்சியில் என்னென்ன மாதிரி கிடைக்கும், எப்படி கிடைக்கும், யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டாங்களே. அதனால் இது வெத்து